இப்படி ஒரு எலும்பு கூட கேட்ட உடனே வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. எவ்வளவோ சிவலிங்கம் நம்ம பார்த்திருப்போம், பெருசா பிரம்மாண்டமா சிறுசா குட்டியா அப்படி பார்த்திருப்போம். ஆனா எலும்பு கூடாவில மட்டுமே வடிவமைக்கப்பட்ட இப்படி ஒரு சிவலிங்கத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல. கேட்ட உடனே வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அசாம் மாநிலத்துல உமாசங்கா அப்படிங்கிற ஒரு கோவில்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த எலும்பு கூடாக சிவலிங்கம் காட்சியளிக்குது. ஆனா இந்த கோவில்ல நம்மளால தரிசனம் பண்றதுக்கு, அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு தொடர்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. என்ன காரணத்தினால அது சிவலிங்கம் ஒரு எலும்புக்கூடு வடிவத்துல சிவலிங்கமா வடிவமைச்சது அப்படின்னு அதுக்கு பின்னாடி போய் ஒரு புராணத்துல கதை கேள்விப்பட்டோம். அப்படின்னா ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி தவம் இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம் சிவனை நோக்கி ஒரு பெரிய தவம் இருக்காரு. அந்த தவத்துல மெச்சு போய் சிவன் முன்னாடி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சிவன் என்ன பண்றாரு, உன்னோட ஆன்மாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆன்மாவை மட்டும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உடல் அந்த இடத்துல அப்படியே மக்கி போயிடுது. நாட்கள் ஆக ஆக அந்த உடல்லாம் மக்கி போய் அந்த எலும்பு கூடு மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு சிவலிங்க வடிவத்துல உருவாகுது. அது நாள் ஆனதுக்கு அப்புறம் அங்க உள்ள மக்கள் எல்லாமே சிவலிங்கம்னு சொல்லி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு மர்மத்தை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு சாதாரண உருவமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிருகத்தோட உருவமா இருக்கும். அந்த மிருகத்தோட உருவம் தான் அந்த எலும்பு கூடா காட்சியளிக்குது. ஆனா அந்த எலும்பு கூடு எப்படி எக்ஸ்ட்ராச்சா அந்த கரெக்டா அந்த சிவலிங்கத்தோட தோற்றத்துல இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஆனா இந்த கோவில்ல அந்த சிவலிங்கம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஆனா பொதுமக்களோ மற்றவங்களோ தொடுறதுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு அனுமதி கிடையாது. இப்படி ஒரு வித்தியாசமான சிவலிங்கத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.